இன்றைக்கான மினி ப்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு சின்ன அறுவடை தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த அறுவடை. என்னன்னு கேட்டிங்கன்னா, விதையிலேருந்து விதை போட்டு விதையிலேருந்து செடி அழகாக வந்து அதுலேருந்து நம்ம அறுவடை பண்ணோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, தண்டுக்கீரை தாங்க அறுவடை பண்ணோம். எவ்வளோ நம்ம வந்துட்டு நம்ம தோட்டத்தில் இந்த 4 வருஷத்தில் நிறைய செடிகள் வளர்த்துருக்கோம். ஆனால் வந்துட்டு நம்ம விதை போட்டு அதுலேருந்து ஒரு அறுவடை வந்துட்டு எப்போவுமே மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு அறுவடை தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல 26 நாள்லேயே நான் இன்றைக்கி தண்டுக்கீரையை அறுவடை பண்ணிட்டேங்க. ஒரு கட்டு கிட்டத்தட்ட வந்தது. எலசாகவும் இருந்துச்சு. கொஞ்சம் கூட பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லாமல் கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கான அறுவடை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செழிப்பான நல்ல சூப்பரான ஒரு கட்டு தண்டுக்கீரை தாங்க நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம். இதுக்கு உரம்ன்ட்டு நான் இந்த 26 நாளில் ஒன்றுமே பெருசாக கொடுக்கலங்க. வெறும் மண்புழு உரம் தாங்க ஒரே ஒரு வாட்டி வச்சேன். ஆனால் கீரையோட சைஸும் பாருங்கள், கீரையோட ஃப்ரெஷ்னஸும் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வாரத்துக்கான அறுவடை வந்துட்டு இந்த தண்டுக்கீரை தாங்க. நீங்கள் என்ன அறுவடை பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தண்டுக்கீரையோட விதைப்பு முதல் அறுவடை வரை அப்படின்ற வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு வருங்க.